welcome you all to the Elite Pen Network. So Elite Pen Network பத்தி நம்ம ரீசன்ட் டேஸ்ல நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். இத பத்தி ஃபுல் டீடைலா இந்த வீடியோல நம்ம பாத்துருவோம். So Elite Pen Network அப்படின்னா என்ன அண்ட் இதனுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இதனுடைய பிளாட்ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு கிளியரா இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் Elite Pen Networkோட விஷன் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி இவங்க ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி அந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாமே ஸ்ட்ராங்கா ஒரே மாதிரியான growth பார்க்கணும் அண்ட் ஒரே மாதிரியான இன்கம்ஸ் பார்க்கணும் அண்ட் அந்த இன்கம்ஸ் ஹை லெவல்ல இருக்கணும்ன்றதா இவங்களோட விஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தராங்க. ஒரு பிசினஸ்னா அந்த பிசினஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இவங்களோட ப்ராடக்ட் தான் பென். பென்னா நார்மல் பென் கிடையாது, இது ஒவ்வொரு பெண்ணும் பிரீமியமான எலகண்டான பென். சோ இந்த பென்ல இன்னொன்னு ஒரு யூனிக் இருக்கு, அதுதான் உங்களோட நேம கஸ்டமைஸ் பண்ணி என்கிரேவ் பண்ணி தராங்க. உங்க நேம் இல்ல உங்களோட பார்ட்னர் நேம், நீங்க என்ன நேம் விரும்புறீங்களோ அந்த நேம் என்கிரேவ் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இவங்க கிட்ட இருக்க ஒவ்வொரு பெண்ணுமே சிக்னேச்சர் பிரீமியம் பென் அண்ட் எல்லா பெண்ணுமே மெட்டல்ல இருக்கு. ஓகே, நான் ஒரு பெண்ணை பர்ச்சேஸ் பண்ணும், பட் ஏன் எலைட் பென் நெட்வொர்க்கை நான் சூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு டாப் 3 ரீசன்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட், இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி நம்ம எலைட் கம்பெனி. அண்ட் செகண்ட், யூனிக்கான விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் பர்சனலைஸ்டா கஸ்டமைஸ் பண்ணி உங்க கைக்கு வருது. உங்களுக்கு தேவையான நேம் நீங்க அதை என்கிரேவ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அண்ட் தேர்ட், ஆப்பர்ச்சுனிட்டி டு கனெக்ட் அண்ட் ஏர்ன் டுகெதர். ஸோ இது மூலயமா நீங்க பர்ச்சேஸ் மட்டும் பண்ணல, உங்களோட வளர்ச்சியும் இதுல இருக்கு. சோ எலைட்ல பெண்ணை பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தரும் அவங்க கஸ்டமர் கிடையாது, பார்ட்னர்ஸா எலைட் பாக்குறாங்க. ஓகே, சோ பென் அப்படின்ட்டாங்க, ப்ராடக்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப இதனுடைய காஸ்ட் என்னவா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் நிறையவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. பெண்ணோட ரேட் பாத்தீங்கன்னா 599, ஜஸ்ட் 599. பெண்ணை பர்ச்சேஸ் பண்றது மூலமா அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்கமும் உங்களை பிளாஸ்ட் பண்ணும் ஷுவர்லி. அண்ட் இதுல என்ன மாதிரியான பென்ஸ் இருக்குன்றதையும் நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு காமிச்சிடுறேன். பட் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னா வீடியோட எண்டிங்ல இதை பத்தின டீடைல்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ வெப்சைட் ஓபன் பண்ணி பெண்ணை நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். எல்லா பிசினஸ்லயும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும்தான் இருக்கும், பட் எலைட்ல மட்டும் 7 டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகுது. இது எல்லாமே ஒன்னொன்னா பார்ப்போம். எலைட்ல 2 பிசினஸ் மோடா பிரியுது, ஒன்னு பிரீமியம் மெம்பர் அண்ட் இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ எலைட்ல நீங்க பிரீமியம் மெம்பர் ஆகிறதுக்கு 599 கொடுத்து ஒரு பென் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ இது மூலயமா உங்களுக்கு ஒரு பிரீமியம் சிக்னேச்சர் பென் உங்க கைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கிற நேம் என்கிரேவ் பண்ணி அந்த பென்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்படி நீங்க எலைட்ல பிரீமியம் மெம்பர் ஆகிறதுனால இங்க இருந்து உங்களால 2 இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டைரக்ட் ரெஃபரல் இன்கம். டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அப்படின்றது நீங்க பர்ச்சேஸ் பண்ண பெண்ணை அடுத்து நீங்க யாருக்கு டைரக்டா பர்ச்சேஸ் பண்றீங்களோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். ஸோ இதுதான் டைரக்ட் இன்கம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சேல் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 பெண்ணுக்கு 100 ருபீஸ், அதாவது ஈச் பெண்ணுக்கு 100 ருபீஸ் சொல்லிட்டு 300 ருபீஸ் உங்களுக்கு வரும். ஸோ 4th பென் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு 250 ருபீஸ் வரும். ஸோ நீங்க 4th பென்ல இருந்து சேல் பண்ணக்கூடிய என் நம்பர் ஆஃப் பென், எவ்வளவு பென் சேல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு 250 ருபீஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு டேல நீங்க ஒரு 4 பென் சேல் பண்ணியிருந்தாலும் போதும், உங்களுக்கு 1000 ருபீஸ் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆயிருக்கும், வெறும் டைரக்ட் ரெஃபரல் இன்கம்ல இருந்து மட்டும். ஸோ இதுல நம்ம செகண்ட் பார்க்க போறது எலைட் லெவல் இன்கம். இதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்க எல்லாருமே நம்மளோட டைரக்ட் ரெஃபரல். ஸோ அவங்க ரெஃபர் பண்றவங்க தான் நம்மளோட லெவல் 2ல வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய இன்கம் 30 ருபீஸ். ஸோ 3rd லெவல்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு 15 ருபீஸ், 4th 10 அண்ட் 5th 10. ஸோ இதுல 5 லெவல்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த லெவல் இன்கம்ல நீங்க பார்க்கக்கூடிய இந்த 30 ருபீஸ் 15 ருபீஸ் சின்ன அமௌண்டா இருந்தாலும் இதனுடைய டூப்ளிகேஷன் நடக்கிறப்ப இதனுடைய பவர் என்னன்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுல லெவல் 1ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 பிரீமியம் மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஈச் மெம்பர்ஸ், அதாவது 3rd ரெஃபர்ல இருந்து 250 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கிறப்ப 2500 நீங்க ரீச் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க எப்படி 10 மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்க லெவல் 2ல இருக்கவங்களோ அடுத்து அவங்க ஈச் 10 மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றப்ப ஸோ ஒவ்வொரு லெவலுக்கு உங்களுக்கு 3000, 15,000, 1 lakh அண்ட் லாஸ்ட்லி 10 lakhன்னு சொல்லிட்டு நீங்க ஏர்ன் பண்ணிருப்பீங்க. ஸோ இதனுடைய டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஓவரால் 11,20,000 கிட்ட ஏர்ன் பண்ணிருப்பீங்க. நீங்க பார்த்த அந்த 30 ருபீஸ் 15 ருபீஸ் 10 ருபீஸ் என்ற சின்ன அமௌண்ட் ப்ராப்பரான டூப்ளிகேஷன் நடக்கிறப்ப அதனோட பவர் தான் உங்களுக்கு இங்க 11,20,000 ருபீஸா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது நான் சொல்றது ஜஸ்ட் எலைட் லெவல் இன்கம்ல இருந்து மட்டும் வரக்கூடிய இன்கம் சோர்ஸ். நெக்ஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டர். நான் எலைட்டோட டிஸ்ட்ரிபியூட்டரா எப்படி ஆகிறது அண்ட் அப்படி நான் டிஸ்ட்ரிபியூட்டரா ஆகிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட், நீங்க 3 பென் சேல் பண்றது மூலயமா எலைட்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிடலாம். இல்ல அப்படின்னா டைரக்டா 1200 ருபீஸ் கொடுத்து அப்கிரேட் பண்றது மூலயமாவும் நீங்க எலைட்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிடலாம். இதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி ஒன்று கிடைக்கும்.
அண்ட் செகண்ட் 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுனால தான் அன்லாக் ஆகும். அண்ட் தேர்ட் போனஸ் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம ஃபோர்த் கம்பெனி ப்ராஃபிட் ஷேர். எங்கேயுமே நீங்க பார்க்காத ஒரு விஷயம், கம்பெனி அதோட ப்ராஃபிட் ஷேரை உங்க கூட ஷேர் பண்ணுது நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுனால. அண்ட் ஃபிஃப்த் எலைட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறவங்க எல்லா சார்பிலையும் சோஷியல் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்டாகவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற 2 இன்கமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்கம். பாசிவா நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்கம் மேசிவா மாறப்போகுது அப்படின்னா இந்த 2 இன்கம்ல இருந்து தான் உங்களுக்கு ஆக போகுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்கம். ஸோ கிளியரா கவனிச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா லெவல் இன்கம். லெவல் இன்கம்னா என்னன்றது பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெவல் இன்கம்ல உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கான அமௌண்ட் ரீச் ஆகும்ன்றத பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சோ இப்போ உங்களோட லெவல்ல இருந்து 6th லெவலா இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறப்ப 15,625 மெம்பர்ஸ் கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரீச் ஆகிறப்ப ஈச் மெம்பருக்கு உங்களுக்கு 20 rupees வரும். அப்போ 3,12,000 rupees கிட்ட நீங்க ஏர்ன் பண்ணிருப்பீங்க. சோ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு நம்ம அதையும் பாத்துருவோம். சோ லெவல் 1ன்றவங்க யாரு? உங்களோட டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதாவது நீங்க டைரக்டா ஒருத்தவங்களுக்கு பெண்ணை சேல் பண்ணி அவங்க டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா? சோ இவங்க தான் உங்களோட லெவல் 1ல இருக்கவங்க. உங்க லெவல் 1ல இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறப்ப உங்களுக்கு 120 rupees கிடைக்கும். அது எத்தனை பர்சனா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களோட லெவல் 2ன்றவங்க யாரு அப்படின்னா உங்க லெவல் 1ல இருக்கவங்க அவங்க ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்கல்ல, சோ அவங்க எல்லாருமே உங்களோட லெவல் 2க்கு வருவாங்க. சோ லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா லெவலுமே உங்களுக்கு கீழே வரவங்க. சோ இதுல அமௌண்ட் எப்படி வருது? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லெவல் 1ல நீங்க 5 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கொடுத்துருக்கீங்க. சோ 5 டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து ஒரு நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு 120 rupees கிடைக்குது அப்படின்னா அப்ப 5 பேர் கிட்ட இருந்து உங்களுக்கு 600 rupees கிடைக்கும். எஸ். சோ இதே அந்த 5 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த பிளான்ஸ் எல்லாமே பிடிச்சு அடுத்து அவங்க ஒரு ஈச் டிஸ்ட்ரிபியூட்டர் 5 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ அப்ப டிஸ்ட்ரிபியூட் ஆகிறப்ப உங்களுக்கு 80 rupees, அதாவது உங்க லெவல் 2ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 80 rupees. அப்போ 25 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 2000 rupees வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சோ இதேதான் நீங்க லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 உங்களோட லெவல் 6ல இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறப்ப கிட்டத்தட்ட 15,625 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆயிருப்பாங்க. உங்களுக்கு மேசிவ் அமௌண்டா 3,12,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு இந்த இன்கம்ல. சோ இதுக்கு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். உங்க லெவல்ல ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க கொடுத்திருந்தாலுமே போதும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கீழே இருக்கவங்க ஒர்க் பண்றப்ப உங்களுக்கோட லெவல் 6வது, அதாவது அந்த லெவல் 6வதுல இருக்க ஒரு பீப்புள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட மாட்டாங்க. அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறது மூலமா உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். சோ இதுதான் லெவல் இன்கமோட ஒரு பெரிய பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டீம் ஆட்டோ ஃபில்லிங். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மேசிவ் இன்கம் எலைட் நம்மளுக்காக கொடுத்துட்டு இருக்கு. அதுல லெவல் இன்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்ப நம்ம செகண்டா பார்க்க போறது டீம் ஆட்டோ ஃபில்லிங். சோ இந்த டீம் ஆட்டோ ஃபில்லிங் எப்படி அண்ட் இது எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றது பாக்கிறதுக்கு முன்னாடி சோ இதே லெவல் இன்கம்ல நம்ம இது எப்படி பார்த்தோமோ சோ இதுலயும் லெவல்ஸ் இருக்கு. சோ இதுல ஒரு ஜஸ்ட் ஒரு 7th லெவல்ல நான் ரீச் பண்றப்ப என்னோட இன்கம் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா 20,16,000. ஓகே, நான் 8th லெவலுக்கு வரேன். அப்பனா 81,92,000. ஓகே, அதையும் தாண்டி நான் 10th லெவல ரீச் பண்ணிட்டேன்னா என்னோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும்? 13,10,72,000 rupees. அதாவது டோட்டலா இந்த லெவல் எல்லாத்தையுமே நீங்க ரீச் பண்ணி இருக்கப்ப உங்களோட இன்கம் மட்டும் பாத்தீங்கன்னா 17,45 lakh கிட்ட நீங்க ரீச் பண்ணிருப்பீங்க. சோ இதுல ஒரு 10% எடுத்துப்போமே. என்னால 10 லெவல்ஸ்மே நான் வரலனா கூட அதுல இருந்து நான் ஒரு 10% இன்கம் மட்டும் நான் ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த 10% அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 1.7 crore. இப்போ இந்த டீம் ஆட்டோ ஃபில்லிங் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்றத நம்ம டீடைலா பாத்துருவோம். நான் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன். சோ எனக்கு கீழே என்னோட லெஃப்ட் அண்ட் ரைட்ல 2 டிஸ்ட்ரிபியூட்டர் பிளேஸ் ஆகுறாங்க. அப்படி பிளேஸ் ஆகுறப்ப எனக்கு 500 rupees ப்ராஃபிட்டா கிடைக்குது. என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா 1000 rupees. சோ அதே அந்த 2 டிஸ்ட்ரிபியூட்டர் ஈச் டிஸ்ட்ரிபியூட்டர் 2 பர்சனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ அப்போ அவங்களுக்கு கீழே 4 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. சோ இந்த 4 டிஸ்ட்ரிபியூட்டர் நெக்ஸ்ட் 8 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கொண்டு வரப்ப அப்ப நீங்க 1000 rupees ஏர்ன் பண்ணிருப்பீங்க. சோ இங்க என்ன மேட்ரிக்ஸ் யூஸ் ஆகுதுன்னா 2x2 மேட்ரிக்ஸ். நான் சொன்ன மாதிரி 2 மெம்பர் இருக்கப்ப என்னோட ப்ராஃபிட் 500 ஆகும். சோ நான் 4th, 5th, 6th சொல்லிட்டு என்னோட லெவல் வந்து 6th லெவல், எக்ஸாம்பிள் 6th லெவல் நான் ரீச் பண்றப்ப
5,12,000 என்னோட இன்கம் மட்டும் இருக்கும். ஸோ டோட்டல் என்னோட ப்ராஃபிட் பாக்குறப்ப 4,96,000 rupees கிட்ட எனக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் ஆட்டோஃபில்லோட பெரிய பெரிய பெனிஃபிட். நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருந்தா போதும். ஸோ கம்பெனில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆக ஆக உங்களோட கீழே அவங்க ஆட்டோ ஃபில் ஆவாங்க. ஸோ அப்படி அவங்க ஆட்டோ ஃபில் ஆகுறப்ப உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் இந்த மாதிரி தான் ஜென்ரேட் ஆகும். நீங்க ஜஸ்ட் ஒரு 8th லெவல ரீச் பண்றப்பயே நியர்லி 1 crore, அதாவது 81 lakh கிட்ட நீங்க ரீச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த ஆட்டோ ஃபில் முடியறப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 17 crore, எனக்கு 17 crore கூட வேணாம் அப்படின்னா நீங்க அதுல இருந்து ஒரு 10% எடுத்துக்கோங்களேன், 1.7 crore கிட்ட நீங்க ரீச் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன மேசிவான இன்கம். ஒரு பாசிவ் இன்கம்ல இருந்து வருது அப்படின்னா அது எலைட் தான் உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் லீடர்ஷிப் போனஸ் இன்கம். ஸோ இங்க உங்களுக்கு மணி எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரெஃபர் பண்ற பர்சன் கிட்ட இருந்து அவங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்ல இருந்து 5% வரும். நீங்க ரெஃபர் பண்ணிருக்க பர்சன் எத்தனை மெம்பரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இன்கம் ஜெனரேட் பண்ண அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு 5% ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். எலைட் ப்ராஃபிட்ஸா, சோ இதுவும் நான் ஒர்க்கிங் இன்கம் பிளான் தான். இங்க ஒவ்வொரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் எலைட்ல ஜாயின் ஆகிறப்ப அவங்க கிட்ட இருந்து 100 rupees ப்ராஃபிட் ஷேர் எடுத்து எலைட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஈக்குவலா ஷேர் பண்ணி தருது. சோ இந்த இன்கம் உங்களுக்கு ஜெனரேட் ஆகிறதுக்கு நீங்க எலைட்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா மட்டுமே போதும். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட், ரிவார்ட்ஸ் அண்ட் போனஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லைட். நீங்க எலைட்ல 5 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்கறப்ப எலைட் உங்களுக்கு ஒரு டீம் டின்னர் அரேஞ்ச் பண்ணி தருது. இதே நீங்க 10 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்கறப்ப வண்டர்லேண்ட் பார்க் இருக்கு. அண்ட் 30 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்றப்ப LFP போட் ஹவுஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க 100 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்கறப்ப ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்பும் எலைட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருது. சோ இந்த மாதிரியான ரிவார்ட்ஸ் அண்ட் போனஸ் எல்லாமே நம்ம மெம்பர்ஸ்க்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். சோஷியல் ரெஸ்பான்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலைட்ல டிஸ்ட்ரிபியூட்டரான ஒவ்வொருத்தவங்களோட பிஹாஃப்ல இருந்து எலைட் சோஷியல் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. சோ அதுதான் இது. சோ நம்ம லாஸ்டா பார்க்க போறது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட், பேமெண்ட் will be credited directly to the registered bank account only. So உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு மட்டும் தான் பேமெண்ட் கிரெடிட் ஆகும். சோ அது உங்களுக்கு சேஃபும் கூட. அண்ட் நெக்ஸ்ட், withdrawal request will be processed and credited on the next working day. So நீங்க withdrawal பண்றது next working day உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். So next, 10% service charges deduction will be applied on withdrawals as per company policy. And next, minimum withdrawal amount is ₹200. உங்க அக்கௌண்ட்ல 200 வந்தா கூட போதும், நீங்க withdrawal பண்ணிக்கலாம். And any fake activity or misuse can lead to account suspension. And finally, wrong bank details provided by members are their responsibility. Elite Pen Network உடைய ஸ்லோகனே write your own success story. நீங்க எலைட்ல ஒரு பென் பர்ச்சேஸ் பண்றது மூலமா நீங்க உங்களோட ஓன் சக்சஸ் ஸ்டோரியை நீங்க எழுத முடியும் அப்படின்ட்டு அவங்க ஸ்ட்ராங்கா நம்பர்னால தான் இந்த ஸ்லோகனை செட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் டு ரைட் யுவர் ஓன் சக்சஸ் ஸ்டோரி. சீக்கிரமே எலைட்ல மெம்பர் ஆகி அந்த மாசிவ் இன்கம் அன்லாக் பண்ணுங்க உங்க லைஃப்ல. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் DM பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஆல்.